இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹாஃப் அன் ஹவர்ல அழகா பாயசம் பண்ண போறோம். ஸோ இந்த சேமியா பாயசத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சேமியா, பால், கண்டென்ஸ்டு மில்க், நெய், சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாதாம், முந்திரி. ஸோ இப்போ தேவையான விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்ட் பாலை நம்ம காய்ச்சாம வச்சிருக்கோம். ஸோ காய்ச்ச போறோம். அதுக்கப்புறம் அதை தான் முதல்ல பண்ண போறோமா இல்லை வேற ஏதாவது? இல்ல பால் காய்ச்சுற சமயத்துல நம்ம இங்க ஒரு சைடுல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப பாலை இங்கே காய்ச்சிப்போம். ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சறதுக்கு அதோட விஷயங்களை முடிச்சுட்டு பால் காயும் போது அப்படியே நம்ம வந்து சேமியா வறுக்கிற விஷயத்த பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த சைடு நம்ம அந்த வறுக்கிற விஷயங்களுக்கு இந்த கடாயை வச்சிடலாம். ஸோ இப்போ ரெடினா அங்கே நீங்க கண்டினியூ பண்ணலாம். நான் சேமியா பாயசத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, லிக்விடாகவும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால பாலோட அளவையும் பார்த்துக்கணும், சேமியாவோட அளவும் பார்த்துக்கணும்ல. முந்திரி ரோஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. இந்த கரண்டி கூட எடுத்துக்கலாம். பாதாமியை வறுக்க போறோமா இல்ல சாப் பண்ண போறோமா? இல்ல சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு பக்கம் முந்திரி ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் பால் கொதிக்கணும். இது பேசிக்கான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் சேமியா பாயசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, சேமியாவில் அந்த கோல்டன் கலர் இருக்கணும், ஒரு கலர் இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும், அது ரோஸ்ட் ஆகிருக்கணும், ஆனால் அது நல்லா கரிஞ்சு போயிடக்கூடாது. அண்ட் அது வந்து ராவாகவும் இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது கரெக்டாக பண்ணாதான் அந்த ஃபீல், சேமியா பாயசத்தோட ட்ரூவான அந்த டேஸ்ட்டை நம்ம பார்க்க முடியும். எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா போச்சு. பால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கொதி வந்தா போதுமாப்பா? ஓகே, ஒரு கொதி வந்தா போதுமா? ஓகே. இப்ப பாருங்க கொதி வரப்போது, அப்படியே ஆஃப் பண்ணலாம் இல்ல? ஆமா. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்துடும். அதுக்குள்ள நமக்கு அங்க ரெடி ஆயிடுச்சுங்களா? அது சிம்ல வச்சுட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே. முந்திரியோட வேலை நம்ம கரெக்டாக முடிச்சிருக்கோம். அண்ட் பாலும் கொதிக்க போகுது. ஸோ இப்போ அடுத்த சேமியாவா? ஓகே. ஸோ சேமியா போட்டு நான் சொன்ன மாதிரி சேமியாவோட அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரதான் முக்கியம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு, பாலும் கொதிச்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வைக்க போகிறோம். ஸோ பால் ரெடி ஆயிடுச்சு, நமக்கு சேமியா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இதை ஒரு பாயசமாக மாற்றிடலாம். அதுக்குள்ளே நமக்கு சேமியாவை பார்க்குற டைமில் அதை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அடுத்த வேலை இருக்குது, சாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாதாமை. ஆனால் சேமியாவை ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வேற ஒரு இதில் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பிளேட்டை கொடுத்துட்றேன். ஓகே. லைட் ப்ரௌன் கலர் வரணும். அது எப்படி தெரியுமா? வரவே வராது. நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது லைட் ப்ரௌன் ஆக கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு டார்க் ப்ரௌன் ஆயிடும். அது ஒரு மாதிரி அவ்வளவுதான். சேமியா பாயசத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஹைல வைக்கலாமா வேணா இல்ல மீடியம்லயே? மீடியம்லயே. ஓகே. சேமியா வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து பால் ஆறுனா பரவாயில்ல தானே, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொதி விட போறோம். அண்ட் பால்ல வந்து ஏடு இருந்துச்சு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே போடுறோம். ஓகே.
ஏன்னா அது வந்து நல்லா தான் இருக்கும், பட் சில பேருக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறதுனால அந்த மில்கோட அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக அதை 7 எடுத்துருவாங்க. நம்ம இன்னைக்கு அந்த 7ஓட தான் பண்ணணும். இப்போ ரோஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. மில்க் இதில் ஊற்றிடலாம். மில்க் ஊற்றிடலாமா? ஃபைன், ஆட் பண்ணட்டுமா? எஸ். ஸோ அது 8 நேரம் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை குக் பண்ணியிருக்கோங்கிறது இந்த மில்கை போட்ட உடனே வந்த சவுண்ட்லேயே தெரியுது. எல்லா மில்க் ஆட் பண்ணிட்டுமாப்பா? வேணாம், கொஞ்சம். ஓகே. இப்போ இது தேவைன்னா அப்புறம் கொஞ்சம் திக் ஆயிடுச்சுன்னா போட்டு. இப்போ இது சேமியா வேகிற டைம்ல நம்ம பாதாம் ஓகே. ஸோ அப்படியே வச்சுட்டு பாதாமுக்கு உங்களுக்கு நான் வந்து மிக்சியில் போட்டுறீங்களா சாப் பண்ணுறதுக்கு லைட்டாக, இல்லை வந்து நீங்கள் கையிலேயே சாப் பண்ணுறீங்களா? இல்லை, ஒரு பல்ஸ் மோட்ல எடுத்து. ஃபைன். ஸோ மிக்சியை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஆக்கிட்டோம். இப்போ நீங்கள் போடலாம். இப்படி கார்னிஷ்க்கு வச்சுக்கோ. வச்சுக்கோங்க, தானே அவங்க இஷ்டம் தான். ஸோ இந்த பல்ஸ் அப்படின்னாங்களே அதை அவங்க கிட்டே கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா ஒன்றா நான் வந்து அதிகமாக அரைச்சிடுவேன், இல்லை அரைக்காமே போயிடும். சாரி, பார்த்து. ஓகே. நான் அதுக்குள்ளே இதை நான் லைட்டாக ஸ்டர் பண்ணிக்குவேன். ஓகேவா? எப்படி இருந்தாலும் நம்ம நெய் தான் இங்கே போட்டிருக்கோம், இதுலேயே நீங்கள் வச்சாலும் இல்லை. ட்விஸ்ட். ஓகேவா? இதில் போட்டுட்டுமா? அவ்வளோதான். வேற ஏதாவது அரைக்கிறதுக்கு இருக்காப்பா? இது எப்படி நம்ம பார்க்க போறோம்? அது உடையுமா? கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு. ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை தான், ஏன்னா வேகாம விட்டாலும் பாயசம் நல்லா இருக்கு. இப்போ ஏலக்காய் போட்டு வைக்கட்டும். ஓகே. ஏலக்காய் தூள் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயசத்துக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து சர்க்கரை, அது ஸ்வீட்னஸ் இல்லாமல் பாயசம் பண்ண முடியாது. இன்னொன்று கண்டென்ஸ்ட் மில்க், ஒரு திக்னஸ், பாயசத்தோட கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எது போட போகிறோம்? இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ கண்டென்ஸ்டு மில்க் தான் போடுறோம். ஓ ஃபைன். ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து குக் ஆகணும். கண்டென்ஸ்டு மில்க் போட்டு சாஃப்டன் ஆயிடுச்சு. சுகரை கம்மி பண்ணிட்டு நம்ம கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ் மில்க் திக்கா தான் இருக்கு. ஹீட் பட்ட உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது லிக்விட் ஆகுது, பட் அதுக்கப்புறம் திக்னஸ் வந்துருமா? ஓகே. இப்போ இதுக்கு ரிச்னஸ் கொடுக்கட்டே கண்டென்ஸ்டு மில்க் மட்டும். எல்லா பாயசத்துக்கும் இப்ப அதை சேர்க்கிறாங்கல்ல. ஓகே.
அது ஆக்சுவலாக என்னன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்ம ஃபேமிலிஸில் கண்டென்ஸ் மில்க் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு பாயசம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு டேஸ்ட், அதில் வந்து அந்த ஜவ்வரிசியோ இல்லை இதெல்லாம் போடும்போது வேற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் போய் பாயசம் சாப்பிட்டாலும் யூனிஃபார்ம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இல்லை வந்து ஒரே மாதிரியான குக்கிங், ஒரே மாதிரியான டெசர்ட்ஸை நம்ம அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் டேஸ்ட் அவ்வளோதான். கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் மட்டும் செக் பண்ணி தாராளமாக செக் பண்ணிக்கலாம்ப்பா. டிஷ் ஓகேவா? இங்க இருக்கட்டும். ஸ்பூன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்கா? ஆமா. ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பத்தில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கண்டென்ஸ் மில்க் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேவா? போதுங்களா? இன்னும் ஒரு ஸ்பூன். ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருந்தோம். இன்னும் ஒரு ஸ்பூன் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம், ஸ்பூன் வேணும்ல. இப்போ நம்ம இதுல கண்டென்ஸ்டு மில்க்ல ஆல்ரெடி சுகர் நிறையவே இருக்கும். இது வந்து 1.5 ஸ்பூன் போதும். ஓகே. சும்மா நம்ம சர்க்கரை போடாம பாயசம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம். இது அவ்வளவுதான். நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் மட்டும் ஏலக்காய் போட்டுருவோம். போட போறோமா? ஓகே. அது வந்து ஒரு டாப் அப் மாதிரி ஆல்ரெடி போட்டுட்டோம். கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்மியா இருக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க போட்டதே போதும் அப்படின்னா விட்டுறலாம். போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து நமக்கு கார்னிஷ் பண்றது மட்டும்தான் பாக்கி இல்லப்பா. இந்த பேலன்ஸ் உள்ள மில்க் போட்டுடலாமா? ஓகே. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. முந்திரி பாதாம நம்ம கார்னிஷா மட்டும்தான் யூஸ் பண்ண போறோமா? இல்ல இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் என்னப்பா? ஓகே. நாங்க உங்களுக்கு டிஷ்யூ வேணும்னா இங்க வைக்கிறேன். ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி, அதுக்கப்புறம் பாதாமை 1-2 சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட போகிறோம். அண்ட் பாதாமை நம்ம அரைச்சும் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணோம். இது கார்னிஷ்காக மட்டும் தான் இது. ஓ இதா. அவ்வளோதான். ஓகே. இப்போ சேமியா பாயசம், அந்த சேமியா பாயசத்தை எந்த அளவுக்கு அழகா பர்ஃபெக்டா அந்த ஒரு
டாப் நாச்சா செய்ய முடியுமோ அப்படி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேமியா பாயசத்தை டேஸ்ட் பண்ணணும். பட் பிஃபோர் தட் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஷார்ட்டான செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாலை ஒரு வெசிலில் வச்சு நல்லா கொதி வரணும். ஸோ கொதி வர கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் சேமியாவையும் அதே நெய்யில் போட்டு வறுக்கணும். ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பாதாமை எடுத்து பல்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதாமை அரைச்ச மாதிரி பவுடராக வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா சேமியா நமக்கு ரெடி ஆகிடும். சேமியா ரெடி ஆனதுக்கப்புறம் மில்க் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் பேலன்ஸ் மில்கை வச்சுக்கணும். ஏன்னா எப்பப்பெல்லாம் கெட்டியாகுதோ அப்பப்பெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது எப்போ உங்களுக்கு கெட்டியாகுதோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேமியாவும் மில்க்கும் ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போடுறோம். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணணும். தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணுறோம். கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ கார்னிஷ்க்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வறுத்த முந்திரியை போடுறோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ண பாதாம், அதுக்கப்புறம் நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் தூவி கார்னிஷ் பாட்டை முடிச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் சேமியா பாயசம். ஸோ இப்போ எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணலாம் பாயசத்தை. ஆனால் பாயசம் ஓரளவுக்கு அதுக்குள்ளே திக்காயிடுது இல்லை? நம்ம கண்டென்ஸ் மில்க் போட்டோம் அதனால திக்காயிடுமா? ஓகே ஃபைன். பட் பாயசத்துக்கு அந்த திக்னஸ் தேவைதான். ரொம்ப லிக்விடாக இருந்தால் தான் நல்லா இருக்காது. நம்ம எடுக்கும்போது பாயசம் ஆச்சேன்னு பரவலாக எடுத்துட்டோம். பட் அதை டேஸ்ட் பண்ணணும்னா சூடாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாயசம். நான் சொன்ன மாதிரி சேமியாவோட இந்த கரெக்டான டைமில் எடுத்தது, அதுக்கப்புறம் அந்த திக்னஸ்ஸு அண்ட் பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டது, வேற என்ன கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணதுன்னு இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். பாயசம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் பாயசத்துலேயே ரொம்ப கஷ்டமாக என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கறது தான். ஸோ இன்றைக்கி இந்த சேமியா பாயசத்தை ரொம்ப ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அண்ட் நம்ம ஷெஃப்க்கு இது எந்த அளவுக்கு பிடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு எபிசோடில் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் மறந்து போன சேமியா பாயசத்தை ஞாபகப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா உடனே செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு இந்த எபிசோடில் எப்படி இருந்துச்சோ அது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுங்கிறத சொல்லுங்கள். அண்ட் கூடவே நம்ம எபிசோடில் நீங்களும் உங்களோட ரெசிபியை குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் எபிசோட் முழுக்க ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னென்ன அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோ அண்ட் என்ன குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிபியை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8939990500. நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டாடா. நாளைக்கு சந்திக்கும். டேக்